அமெரிக்க அரசு ஒவ்வொரு சட்டவிரோத குடியேறிக்கும் ஆண்டுக்கு இந்திய மதிப்பில் சுமார் 79 லட்சம் ரூபாய் வரை செலவிடுவதாக கூறும் ட்ரம்ப் ஆதரவாளரான எல்லன் லீசோ, சட்டவிரோதமாக குடியேறியவரை ஆதரிக்க நான் ஏன் 79 லட்சம் ரூபாய் செலவழிக்க வேண்டும் என ஆதங்கப்படுகிறார். அமெரிக்காவில் வலதுசாரி எண்ணம் கொண்ட பலரின் எண்ணமும் இதுதான். அமெரிக்காவுக்கு குடியேறுபவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அமெரிக்க நலத்திட்டங்களை சட்டவிரோதமாக சுரண்டுபவர்களையும் சட்டத்தை மதிக்காதவர்களையும் குடியேற்ற அமலாக்கத்துறை கைது செய்யட்டும். எலன் லீசோ சீனாவின் குவாங்டாங் மாகாணத்தை சேர்ந்த ஒரு குடியேறி. இவர் ஒரு சுயாதீனமான அப்போஸ்தலிக்க திருச்சபையின் உறுப்பினராகவும் உள்ளார். தானும் ஒரு குடியேறியாக இருந்தாலும் பல குடியேறிகள் அஞ்சக்கூடிய கொள்கையையே இவர் ஆதரிக்கிறார். கடந்த 2 அதிபர் தேர்தல்களில் வாக்களிக்க தகுதியுள்ள ஆசிய அமெரிக்க வாக்காளர்களின் எண்ணிக்கை சுமார் 40 லட்சத்திலிருந்து 1.1 கோடியாக அதிகரித்துள்ளது. இவர்களில் ட்ரம்பை ஆதரிக்கும் சீன வாக்காளர்களின் விகிதம் ஏறக்குறைய 12% உயர்ந்துள்ளது. ஆசிய அமெரிக்க வாக்காளர்கள் விலைவாசி உயர்வு, இனப்பாகுபாடு, பொது பாதுகாப்பு மற்றும் மருத்துவ காப்பீடு போன்ற விவகாரங்கள் குறித்து மிகவும் கவலை கொண்டுள்ளனர். என் தாய் ஒரு விவசாயியாக இருந்தார். என் தந்தை குவாங்சூவில் கட்டுமான துறையில் பணியாற்றினார். என் குடும்பத்தினர் அனைவரும் சான் பிரான்சிஸ்கோவிற்கு குடியேறினோம். எனக்கு அப்போது 16 வயது. என் சொந்த விருப்பத்தில் இங்கு வரவில்லை. என் பெற்றோர் எடுத்த முடிவு. 1980களில் சீனா வறுமையில் வாடியது. நாங்கள் எவ்வளவு கடுமையாக உழைத்தாலும் எங்களால் கண்ணியமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியவில்லை. அமெரிக்காவிற்கு வருவதற்காக நாங்கள் விண்ணப்பித்த போது எங்கள் குடும்பத்தினர் முழுமையாக குடியேறுவதற்கு ஒப்புதல் பெற 10 ஆண்டுகள் வரை காத்திருக்க வேண்டியிருந்தது. மருத்துவ பரிசோதனைகளில் தேர்ச்சி பெற்றதோடு எந்தவித குற்றப்பின்னணியும் இல்லை என நிரூபித்த பின்னரே அமெரிக்காவிற்கு வந்து இயல்பான வாழ்க்கையை எங்களால் வாழ முடிந்தது. முதலில் அமெரிக்க சட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குடியேற்ற அதிகாரிகளிடம் பதிவு செய்யாமல் மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படாமல் அமெரிக்காவுக்குள் வந்திருந்தால் அவர்கள் சட்டவிரோத குடியேறியாக அறியப்படுவார். சட்டவிரோதமாக இங்கு வசிப்பதற்காக உங்களை அழைத்து வர கடத்தல்காரருக்கு நீங்கள் பணம் செலுத்தி இருந்தால் அவர்கள் குடியேறிகள் அல்ல. குடியேறி என்ற சொல்லை பயன்படுத்தாதீர்கள். நானும் ஒரு குடியேறிதான். எனது சொந்த அனுபவத்தின்படி நாங்கள் சீனர்களாகட்டும், ஆசியர்களாகட்டும், அமெரிக்காவிற்கு வரும் எந்த ஒரு குடியேறிகளாகட்டும், நாங்கள் விரும்புவதெல்லாம் சுதந்திரத்தை அனுபவிப்பது மட்டுமே. உழைத்து சொந்த காலில் நிற்பது, வசிப்பதற்கு ஓரிடம், கார் ஓட்டுவது, இதுவே எங்களின் அமெரிக்க கனவு. சான் பிரான்சிஸ்கோ மேயர் பதவிக்காக பலமுறை போட்டியிட்டுள்ள எலன் கடுமையான சட்ட அமலாக்கத்தை வலியுறுத்துகிறார். துப்பாக்கி உரிமங்களை ஆதரிப்பதோடு சட்டவிரோத குடியேற்றத்தை தடை செய்ய கோருகிறார். 2019ஆம் ஆண்டில் அவர் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்டு ஏறக்குறைய 12% வாக்குகளை பெற்றிருக்கிறார். கொரோனா பெருந்தொற்றுக்கு முன்பு அவர் சுகாதாரத்துறையில் சமூக சேவகராக பணியாற்றினார். குறிப்பாக போதைக்கு அடிமையான இளைஞர்களை மீட்க உதவுவதில் அவர் நிபுணத்துவம் பெற்றிருந்தார். மேலும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், குற்றவாளிகளுக்கும் அவர் உதவி செய்துள்ளார். சான் பிரான்சிஸ்கோ குற்றங்களால் நிறைந்த ஓர் நகரம். இங்கு குற்ற செயல்கள் அதிக அளவில் நிகழ்கின்றன. முன்னர் நள்ளிரவு வரை திறந்திருந்த வணிக நிறுவனங்கள் தற்போது கொள்ளையர்கள் மீதான அச்சத்தால் மாலை வேளையிலேயே மூடப்படுகின்றன. கார் ஓட்டுவது போலத்தான் துப்பாக்கி வைத்திருப்பதும். உங்களுக்கு பிடித்திருந்தால் துப்பாக்கியை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அதை வைத்து குற்ற செயலில் ஈடுபடுங்கள் என கூறவில்லை. உங்களை பாதுகாத்துக் கொள்ள அமெரிக்க அரசியல் அமைப்பு வழங்கியுள்ள ஒரு உரிமைதான் அது. உங்கள் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம். உங்களின் நாடு ஆபத்தில் சிக்கும் போது உங்கள் நாட்டை காப்பாற்ற நீங்கள் ஆயுதம் ஏந்தலாம். சான் பிரான்சிஸ்கோ நீண்டகாலமாகவே அமெரிக்காவின் மிகவும் முற்போக்கு நகரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. 1960கள் முதலே ஜனநாயக கட்சியின் அரசியல் அந்நகரையே வடிவமைத்து வந்துள்ளது. அமெரிக்காவில் உள்ள மிக பழமையான சீனா டவுன் இதுதான். இங்குள்ள ஆசிய அமெரிக்கர்கள் அண்மை காலமாக அரசியலில் அதிக ஈடுபாட்டுடன் இருப்பதோடு உள்ளூர் அரசியலில் அதிக செல்வாக்கையும் பெற்றுள்ளனர். கடந்த காலத்தில் சீனா, தைவான் மற்றும் பிற நாடுகளில் இருந்து சிலர் இங்கு வந்தனர். தாங்கள் அரசியல் தஞ்சம் கோருவதாகவும் மிகவும் துன்புறுத்தப்பட்டதாகவும் கூறினர். இதன் அடிப்படையில் அமெரிக்கா குடியுரிமை வழங்கியது. ஆனால் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அவர்கள் சொந்த நாடுகளுக்கே சுற்றுலா சென்றனர். அதை பார்க்கும்போது அவர்களுக்கு அங்கே எந்தவித தீங்கும் இழைக்கப்பட்டதாகவே தெரியவில்லை. குழந்தைகள் தங்கள் பெற்றோரிடமிருந்து பிரிக்கப்படுவது, தந்தை நாட்டை விட்டு வெளியேற விரும்பும் சூழலில் தாய் அதற்கு உடன்படாதது போன்ற துயரமான சூழல்கள் இருந்தால் அது முழுக்க முழுக்க அவர்களின் சொந்த பிரச்சனை. சீனா டவுன், சீன சபை தேவாலயம் போன்ற அமைப்புகளும் உள்ளன. அதனை பின்பற்றுபவர்கள் பெரும்பாலும் சீனாவின் குவாங்டாங்கில் இருந்து அமெரிக்காவிற்கு குடியேறியவர்கள்தான். இந்த தேவாலயம் நீண்டகாலமாக திருமண சமத்துவத்திற்காக போராடி வருகிறது. மேலும் குடியேறிகளை வரவேற்கும் நிலைப்பாட்டை கொண்டுள்ளது. இந்த தேவாலயத்தை வழிநடத்தும் மதபோதகர் மெரிடா வில்சன் வாங் வெளிப்படையாக தன்னை தன்பாலின ஈர்ப்பாளர் என அடையாளப்படுத்திக் கொண்டுள்ளார். நாங்கள் ஒரு புகலிடமாக இருக்க விரும்புகிறோம். குடியேறிகள் தவறாக நடத்தப்படுகிறார்கள் என்று நாங்கள் உணர்கிறோம். இந்த தேவாலயமும் குடியேறிகளால் நிறுவப்பட்டது.
ஏற்பட்டது. இங்குள்ளவர்களும் குடியேறிகளின் பிள்ளைகளாகவோ அல்லது தாங்களாகவே குடியேறியவர்களாகவோ தான் இருக்கின்றனர். அவர்கள் அந்நியர்கள் அல்ல, நம்மில் ஒருவர். அதுவே இந்த தேவாலயத்தின் நிலைப்பாடு. பலர் இந்த அமைப்பை பின்பற்றுவதால் சட்டப்பூர்வமாக இங்கு வசிக்கின்றனர். பின்னர் அந்த அமைப்பு மாறியது. அமைப்பை பற்றிய மனப்பான்மைகளும் மாறின. மக்கள் தங்களின் வீட்டை விட்டு வெளியேறி இந்த நாட்டிற்கு குடியேறும் கட்டாயத்திற்கு ஆளாகும் வகையில் பல பிரச்சனைகளும் உள்ளது. ட்ரம்பின் கொள்கைகள் தீவிர பழமைவாதமாக இருக்கிறது. அது ஜனநாயகத்திற்கு பேரழிவை ஏற்படுத்துகிறது. இந்த மக்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வது அவசியம். அப்போதுதான் அவர்கள் ஏன் ஒரு தீவிர வலதுசாரி அரசியல்வாதியை தேர்வு செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். சான் பிரான்சிஸ்கோ, கலிபோர்னியாவில் இருக்கும் நாங்கள் மிகவும் சுதந்திரமான மற்றும் திறந்த மனப்பான்மையுடன் இருப்பவர்கள். அனைவருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் நம்பிக்கை கொண்டவர்கள். குடியேற்றம் சான் பிரான்சிஸ்கோவை வடிவமைத்துள்ளதோடு அமெரிக்காவின் அரசியல் வரைபடத்தையும் மாற்றியமைத்துள்ளது. இடைக்கால தேர்தல்கள் நெருங்கி வரும் சூழலில் இந்த வாக்காளர்கள் நாட்டின் எதிர்காலத்தில் ஒரு தீர்க்கமான பங்கு வகிப்பார்கள்.